ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ராசி தான் துலா ராசி. அமைதியை விரும்பக்கூடிய ஒரு ராசி. சண்டை சச்சரவெல்லாம் பிடிக்காத ஒரு ராசி. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை பார்த்து ஒதுங்கி போகக்கூடிய ஒரு ராசி. எல்லோரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. பேச்சு திறமை அதிகம் உள்ள ஒரு ராசி அப்படின்லாம் இந்த துலா ராசி அன்பர்களை புகழ்ந்து தள்ளலாம். பேசுகிறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடந்த ஒரு ஆண்டுகளாக நீங்கள் நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்ருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சண்டை சச்சரவுகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க. அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கோள்கள்லேயே மிகப்பெரிய கோள் அப்படின்னா குரு தான். அந்த குரு தனக்காரகன் இப்போது பயிற்சியாக இருக்கிறார். இந்த 7 நாட்களில் நீங்கள் ஒரு சில மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க அப்படிங்கிறத அவர் ரொம்ப விளக்கமாக சொல்வார். நம்மளுடைய துலா ராசி அப்படின்னாவே ரொம்ப ஸ்டைலிஷியான ராசி அப்படின்னு சொல்லலாம். அழகு, இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேஷனாக தான் அணியக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதேமாதிரி ரொம்ப டேலண்டான ஒரு நபர்களாக தான் இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. நியாயமான மனசு உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். நேர்மையான சிந்தனையுடையவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசுங்க. தராசு எப்படி அந்த முள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுதோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே நீதியை நிலைநாட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தில் இரு பக்கத்தையும் யோசித்து ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துளாராசி என்பர்கள். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா 2 பக்க உறவுங்கிட்டையும் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக முடிவெடுக்கக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். ஒரு பக்கமாக நியாயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் போய் நியாயத்தை கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. தராசு மாதிரி தான். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுன்னு கேட்பாங்க. ரொம்ப அன்பானவங்க. இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே காயப்படுத்த விரும்பவே மாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று முக்கியமான முடிவு எடுக்கும்போது மட்டும் இது சரியாக தப்பா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. கொஞ்சம் குழம்புவாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் நிறையவே இவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சமுதாயத்தில் துளாராசி என்பர்களை பார்க்கும்போது நல்ல ஃபேஷனாக இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. செலிப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக இருக்கிறத விட நிறைய நண்பர் கூட இருக்கிறது தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு பிடிக்கும். பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. காதல் அப்படின்னா ரொம்ப உண்மையான காதலை தரக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள். காதலுக்காக காம்ப்ரமைஸ் செய்யக்கூடியவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே அன்பாக சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதிகாரமாக யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கம்யூனிகேஷன் உடையவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். பேசுகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வயதை நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கணிக்கவே முடியாது. நல்ல ஒரு இளமையான துள்ளல் உடையவங்களாக தான் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. வயதான தோற்றம் இவங்களுடைய வயதான காலத்தில் கூட தெரியாது. வயதான காலத்தில் கூட நல்ல இளமையான தோற்றம் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய அந்த மனோபக்குவம், அந்த குணநலம் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங் அதிகம். ஒவ்வொரு இடத்துலையுமே நியாயத்துக்காக அதிகம் பேசக்கூடியவங்க, அதிகமாக யோசிப்பதும் இவங்களுடைய பலவீனம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல இவங்க நிறைய யோசிக்கிறது, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது நிறைய யோசிக்கிறது இது உங்களுடைய பலமாக இருந்தாலும் கூட ஒரு முக்கியமாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் இழுபறியாகவே இருக்கும். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா மனம் மாறிடுவாங்க.
என்னடா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இவங்க இப்படியே தான் இருக்காங்க, சரி போ விடு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு போகக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும்னா ரொம்ப ஸ்லோவாக தான் எடுப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள். இது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் படுத்துகிற மாதிரி இருக்கும். இது உங்களுடைய பலவீனமாக சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பவர்கிட்ட பிடித்த குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இருப்பாங்க. நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க இந்த துளாராசி என்பவர்கள். இவங்களுக்கு மியூசிக் கேட்குறது ரொம்ப பிடிக்கும், ஷாப்பிங் செய்கிறது ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி திருமணமே கூட ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் தான். துலாம் அப்படின்னாவே சுக்கிரன் ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ரொமான்ஸ் நல்லாவே வரும். ஹார்ட்டு அதே மாதிரி க்ரியேட்டிவ் மைண்டு இது எல்லாமே இந்த துளாராசி என்பவர்களுக்கு அருமையாக வரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக துளாராசி என்பவர்களை ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம், உறவுகளை மதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம், அழகாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையும் சரி வேலையும் சரி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க இந்த துளாராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் இந்த துளாராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில். தராசு எப்படி ஏறி இறங்குதோ அதே மாதிரி தான் சமநிலையோடு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் வரும், இருந்தாலும் சமநிலையோடு செல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள். சரி, இவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. 2026 ஜூன் மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக தான் இந்த பயிற்சியை பார்க்கப்படுது. சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை, நம்ம முயற்சி பண்ணுறோம் ஆனால் அது மெதுவாக தான் நகருது. ஒரு உறுதி இல்லாமல் ஒரு முயற்சி இல்லாமல் ஒரு சூழ்நிலையை கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. என்ன பண்ணாலும் தோல்வி தான் வரப்போகுது, வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமலே இருக்குது. நிறைய போராட்டங்கள் செஞ்சு பார்த்தாச்சு, நிறைய விடாமுயற்சி போட்டு பார்த்தாச்சு, ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. இன்னும் நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் போக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ஆஃபீஸில் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு முக்கியமாக ஒரு சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா துளாராசி என்பர்கள் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய கஸ்டமர் இந்த காலகட்டத்தில் வரலாம். அதேமாதிரி பார்ட்னர்ஷிப் மூலிமா தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். ஆன்லைன் மூலிமா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சோசியல் மீடியாவெல்லாம் பாப்புலர் ஆக போகிறீங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாமல் ஒரு சில தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் ஒரு சில தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சில இடைஞ்சல்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இந்த 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருமானத்திற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழியுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். குறிப்பாக பார்த்திங்கன்னா சைடில் ஏதாவது ஒரு இன்கம் கிடைக்கும். நீங்களே கூட எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாப்பாக ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க, அதன் மூலிமா ஒரு வருமானம் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வேலைக்கு போவாங்க, அதன் மூலிமா எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 4-5 ஆண்டுகளாகவே வருமானமே கிடைக்கல, கடன் பிரச்சனை நிறையா இருக்குது, சேமிப்பு அதிகமாக மாட்டேங்குது, நிறைய கடன் தொல்லை அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் எப்பட்றா சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக அதிகரிக்க போகுது. அன்னெசரியாக பார்த்திங்கன்னா லக்கியஸ்ட் பர்சனாக வருகின்ற நாட்களில் நீங்கள்
வலம் வர போகிறீங்க. ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாகவே நிறைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு லக்கியஸ்ட் பர்சனாக நீங்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல சந்தோஷம் அதிகமாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்க, ஏன்னா சுபகாரகன் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு இது அமைந்திருக்கு. உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு உறவு வரும். வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூடி வரப்போகுது. திருமணமானவங்களுக்கு, குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் காதல் வயப்படக்கூடும். அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கோம் ஆனால் வீட்டில் பர்மிஷன் கொடுக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காதலை வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் உறவுகளுக்கு இடையே இருந்த அந்த பிளவு சரியாகிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். புதுசாக ஒரு சிலர்லாம் காதல் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் லவ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். அவங்களாம் மீண்டும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஓவர் திங்கிங் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டாம். திருமணம் தடைபட்டுகிட்டே இருக்குது, நல்ல வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லா, ஆர்ட்ஸு, ஃபேஷன் டிசைனிங், மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கூடிய யோகம் இருக்குது. பொதுவாக துளாராசி அப்படின்னாவே இந்த மாதிரி தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி ஒரு சில தடைகள் வந்தாலும் கூட உங்களுடைய முயற்சியை அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக இந்த தடைகள் எல்லாமே உடையக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது சரியாகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மனதில் நிறைய விஷயங்களை போட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் வருது. அதனால் யோகா, வாக்கிங் போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்காங்க, ப்ராப்பராக தூங்குங்க. இதெல்லாம் செஞ்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை